அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து ஆம்கோல் ஸ்கேலு, ஸ்லீவ் ஸ்கேலு, 3 டாட் ஸ்கேலு ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இந்த ஸ்கேலை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது வந்து பாருங்கள் எல்லா சைஸ்க்குமே வந்து செட் ஆகிற மாதிரி நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு வந்து வரும். சரிங்களா? இதோட அகலம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு வரும். இதுக்கு மேலே வந்து வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இப்படி தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது 1.25 இன்ச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு. இது வந்து 3/4 இன்ச்சு. இது வந்து எல்லா சைஸுமே வந்து செட் ஆகிற மாதிரி ஒவ்வொன்றும் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ தேவையில்லவங்க உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கட்டிங் பண்ணி தைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு உண்டான சைஸ் என்னவோ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அனுப்பிச்சி வச்சிருவேன். புரியுதுங்களா? இது வந்து என்ன சைஸ் நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட அகலங்கள் இருக்குது. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அனுப்பிச்சி வச்சிருவேன். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து பாருங்கள், இது வந்து எல்லாமே எனக்கு செட்டாக வேணுங்க, நான் வந்து டெய்லரிங் வந்து நிறைய பேருக்கு நான் தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சைஸ்க்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து 1.25 1.25 அப்படி வைப்போம். அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி நான் வச்சு மார்க் பண்ணி உங்களுக்கு கட்டிங் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பாருங்கள். உங்களோட சந்தேகங்களை எல்லாமே நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் வந்துடாது, ஹைட் வந்து கம்மியெல்லாம் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது டவுட் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும். அது எல்லாமே நான் தீர்த்து வைக்கிறேன். இந்த ஆம்கோலில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, அதையும் நான் தீர்த்து வைக்கிறேன். இந்த டாட்டுக்கு உண்டான சந்தேகங்கள் இருக்குது, அதையும் நான் தீர்த்து வைக்கிறேன். இந்த ஸ்லீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் குறை சிலருக்கு வந்து சில டவுட்டுகள் இருக்குது, அதையும் நான் தீர்த்து வைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம வந்து பாருங்கள், ஒரு ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி நான் அதாவது மார்க் பண்ணி அளவு எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து 40 சைஸ் உண்டான அளவு வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன். இது உங்களுக்கு வந்து நான் லைனாக வந்து சொல்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து பாருங்கள், இது வந்து 2/2 தான் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு ஸ்கேலை வச்சு இங்கே பாருங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு வந்து இப்படி வச்சு கனெக்ட் பண்ணிங்க. இப்போ இவங்க ஹைட்டு வந்து பாருங்கள் 14 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஹைட் வந்து 14 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஹைட்டாக இருப்பாங்க, அவங்க இறக்கமாக தான் போடுன்னு சொல்லிக்கிறாங்க. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு நான் தீர்த்து வைக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து இவங்க வந்து நல்லா வந்து லோவாக வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க பேக்கில். இங்கே பாருங்கள் கரெக்டாக நல்லா லோவாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இங்கேருந்து கரெக்டாக வந்து 11 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இங்கே பாருங்கள் இது மாதிரி பண்ணி இவ்வளோ இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப இறக்கி தான் போடுவான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து நான் சொல்லி காட்டுறேன். இப்போ இவங்களோட ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வைக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 12 இன்ச்சு தான் வைக்க போகிறேன். இங்கே பாருங்க 6 12 இன்ச்சு தான் வந்து வைக்க போகிறேன். பாருங்க நான் என்ன வைக்கணும்னா அதே தான் வைக்கும். இதை வந்து கணக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வேண்டாம், நான் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ பாருங்க எவ்வளவோ இது 6 அதாவது 12 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இப்போ இவங்களோட சைஸ் வந்து 40 சைஸு. சரிங்களா? இங்கே பாருங்கள் 40 20 20ல் பாதி 10 வரும். சரிங்களா? இப்போ 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விடுவோம் தெரியுங்களா துணி, அது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணிங்கன்னா 11 இன்ச்சு வரும். சரிங்களா? 11 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் இங்கேயும் 11 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இது வந்து பாருங்கள் நெக் வந்து லோவாக இருக்கனால நம்ம என்ன அப்பர் ஜஸ்ட் இருக்குதோ அதுதான் வைக்கணும், எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடாது. இந்த நெக்கு வந்து இதே வந்து பார்த்தீங்கன்னா 6.5 வருது 7 வருது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் வந்து சுற்றளவில் 4 இன்ச்சு அதிகமாக வைக்கணும். புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே வந்து 1 இன்ச்சு வச்சிங்கன்னா சுற்றளவில் வந்து 4 இன்ச்சு பெருசாக வந்துடும். இது வந்து பாருங்கள் லோ நெக்காக இருக்கிறதுனால இந்த மெஷர்மெண்ட் அப்பர் ஜஸ்ட் என்னவோ அதான் வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இறக்கம் வர்றதுனால இந்த இடத்துல விரிவடையும், பின்னாடி பேக்கில் வந்து விரிவடையும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா சைடில் வந்து துணி நிற்கும், ஷோல்டர் இறங்கும், ஃபிட்டிங்காக வராது. அதனால் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி தான் கட்டிங் பண்ணணும். சரிங்களா? நெக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் வந்து 4 இன்ச்சு ப்ளஸ் வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி ஒரு கோட் போட்டுங்க. இல்லை நம்ம துணி வந்து எக்ஸ்ட்ரா விடுற துணி தான் இங்கே வந்து மார்க் பண்ணுறோம் ஸ்கேல் அளவுக்கு. இப்படி பண்ணிக்கோங்க, வேலை முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள் ஷோல்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது பாருங்கள். அதாவது சின்னதாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து எவ்வளோ வைக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக 1.5 இன்ச்சு தான் நான் வைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு 1/4 இன்ச்சு இங்கே பிடிக்க போய்டும். 1.25 இன்ச்சு வச்சு இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள் 1.25 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணி இந்த ஸ்கேலில் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஸ்கேல் ஆம்கோல் ஸ்கேல் இப்படி எடுக்கிறோம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கரெக்டாக வச்சாச்சு. சரிங்களா? இங்கே பாருங்கள் கரெக்டாக வச்சாச்சு. இங்கே மேலே 1/2 இன்ச்சு இங்கே போயிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள் இவங்களுக்கு வந்து ஆம்கோல் வந்து எப்படி நம்ம கணக்கு பண்ணணும் அப்படிங்கிறது. இது இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரிங்களா? 11 இன்ச்சுங்கிறது வருது. அப்போ வந்து நீங்களே கணக்கு போட்டுங்க. 11 இன்ச்சு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து 1.5 இன்ச்சு போயிடும். சரிங்களா?
1.5 இன்ச்சு போயிடுச்சுன்னா 9 இன்ச்சு வரும். 9, 9, 18, 19 இன்ச்சு சுற்றளவில் வந்துடும். உங்களுக்கு ஆம்கோல் வந்து நீங்கள் இந்த ஸ்கேலை வச்சு ஈஸியாக நீங்கள் எப்படி வந்து கணக்கு பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்லித்தரேன். இந்த மாதிரி கணக்கு பண்ணிங்க. இல்லை எனக்கு ஆம்கோல் பெருசாக வருது, இப்படி வேண்டாம், எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா ஒன்று மேலே வெரி சிம்பிள் இப்படி மேலே ஏற்றிக்கிங்க. மேலே ஏற்றினீங்கன்னா இந்த ஆம்கோலோட இது சின்னதாக வந்துடும். இல்லை எனக்கு இன்னும் பெருசாக வேணும், அதாவது சைஸ் பெருசாக போனாலும் சரி உங்களுக்கு சொல்ல வரேன். இப்படி இறக்கிங்க. இப்படி இறக்கி வச்சுட்டு பாருங்கள், இப்படி இருந்து கனெக்ட் பண்ணிங்க. அதாவது இந்த பக்கம் தான் நீங்கள் ஆம்கோலை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி இருந்து ஆம்கோல் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது வருங்க 13 இன்ச்சு வரைக்கும் வரும். இங்கே 1/2 இன்ச்சு போயிட்டால் 13 இன்ச்சு வந்து வரும். அதாவது 26 வரும். பெருசாக வரும். எனக்கு சின்னதாக வேணால் இப்படி பார்த்துங்க. எனக்கு 10லன்னா இங்கேருந்து கனெக்ட் பண்ணிங்க. நீங்கள் மேலே இப்படி ஏற்றி எங்கே வருங்க, இப்படி ஏற்றி வச்சிங்கனாலும் ஆம்கோலோட அளவு சுற்றளவு அதாவது இப்படி வந்து கம்மியாகிடும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு நீங்கள் அளவு எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, உங்களுக்கு தேவையான அளவு நான் இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு வருது. இது வந்து நான் கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு வந்து எந்த சிரமமும் இருக்காது. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சரிங்களா? 10ல் 1.5 போயிடுச்சுன்னா 8.5 இன்ச்சு வருது. 8, 8, 16, 17 இன்ச்சு. இவங்களுக்கு வந்து தேவையானது 17 இன்ச்சு. சரிங்களா? அவங்களுக்கு அவ்வளோதான் தேவை. அதுதான் இருந்துச்சு, அது கரெக்டாக வந்துருச்சு. சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து இதை எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த ஸ்கேல் அப்படியே வந்து பாருங்கள், இப்போ மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து இங்கே இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு பாருங்கள், கரெக்டாக இப்படியே நீங்கள் நெக்குக்கு மார்க் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது 2/2 தான் இது, அதனால் வந்து நம்ம கீழே வந்து அழகாக வெட்டி எடுத்துடலாம். நான் எப்படி கட் பண்ணணும் அதேமாதிரி பண்ணுங்க. இங்கே வந்து இப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல கோட்டுக்கு வெளியில் கரெக்டாக 1/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணிங்க. துணி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி தைக்காதீங்க. கரெக்டாக வந்து 1/4 இன்ச்சுக்கு வெட்டுங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ இந்த இடத்துல அர்க்காத்து இப்படி போட்டுருங்க. நெக் வந்து நம்ம அப்புறமா வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இப்படியே வந்து திருப்பி போட்டுக்குங்க. திருப்பி போட்டு இதை வந்து என்ன பண்ணுங்க, கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள், சும்மா சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. இது மேலே அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிங்க. கரெக்டாக அது மேலேயே கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. இங்கே வந்து கரெக்டாக 3/4 இன்ச்சு தள்ளி வச்சு, இங்கே பாருங்கள், தள்ளி வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இங்கே நீங்கள் இப்படி கரெக்டாக கோடு போட்டுருங்க. இந்த 3/4 இன்ச்சு எதுக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும்போது இந்த இடத்துல உள்ளே வந்துடும். அப்போ வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் வந்துடக்கூடாது, அதை சொல்ல வரேன். இந்த இடத்துல நம்ம டாட் ஃப்ரெண்டில் பிடிக்கும் வந்துருக்கீங்களா, அப்போ வந்து உள்ளே வந்துடும், கரெக்டாக வந்து செட் ஆகிடும். சரிங்களா? இப்படி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதை வந்து மார்க் பண்ணிங்க. கரெக்டாக இந்த பக்கமும் வந்து கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. இதை நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நெக்கு மார்க் பண்ண பார்த்தீங்களா, இந்த இடத்துல கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல 3/4 இன்ச்சு தள்ளி வச்சு கொஞ்சம் கட் பண்ணிங்க. ஒன்றும் பிரச்சனை வராது, ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ஷோல்டர் இறங்க விடாது, முன் பக்கம் அப்படியே ஃபிட்டிங் கரெக்டாக வரும். அதுக்காக இந்த 3/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி, ஏன்னா 3/4 இன்ச்சு இருக்குன்னா அது ஆவரேஜ் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை வராது. ஏன்னா இந்த இடத்துல தான் பிடிக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்கள், எதுவுமே மிஸ்டேக் வரது வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு பாடிக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலது மாறும். இல்லை எனக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் டைட் வரும்போதுனா அப்படியே கிராஸ் கட்டிங்காக போடுங்க. இல்லைனா 1 இன்ச்சு மட்டும் ஏற்றுங்க. அதாவது 1 இன்ச்சு மட்டும் டோட்டல் சுற்றளவில் நீங்கள் அதிகம் வச்சிங்கன்னா அதே போதும். சரிங்களா? இப்போ நெக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 6 இன்ச்சு தான் கேட்டிருக்கிறாங்க, கொஞ்சம் மேலே இருக்கட்டும்னு சொல்லிக்கிறாங்க. இவங்களோட உடல் அமைப்புக்கு 6 வச்சா மட்டும்தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா ஷோல்டர் முன் பக்கம் இறங்கும். சரிங்களா? பேக்கில் நீங்கள் இறக்கம் வச்சிருங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே நீங்கள் வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா ஷோல்டர் இறங்கும், ஃபிட்டிங் கரெக்டாக வராது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஒரு சில மெத்தட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும். இப்போ முடிஞ்சுங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கேலை வச்சு ஃப்ரண்ட்லேயே வந்து பாருங்கள், இப்படியே அழகாக மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி மார்க் பண்ணலாம், இப்படி வச்சும் மார்க் பண்ணலாம். உங்களுக்கு சொல்கிறேன், 2 பக்கமும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை இப்போ எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இவங்களுக்கு வந்து மெயின் டாட் மார்க்கிங் வருது பார்த்தீங்களா, அந்த வந்து இந்த இடத்துல வந்து பட்டி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 4.25 நான் வைக்கிறேன். சரிங்களா? 4.25 வச்சோம்னா இந்த இடத்துல வருது. இப்போ இவங்களோட ஹைட் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இப்படி கனெக்ட் பண்ணிங்க. கரெக்டாக பாருங்கள், நான் மார்க் பண்ணேன், இந்த 10 இன்ச்சு வந்துச்சு. ஏன்னா அவங்க ஹைட்டாக இருக்கிறாங்க, இது வந்து கனெக்ட் பண்ணோம்னா கரெக்டாக இந்த இடத்துல வரும். சரிங்களா? உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் மாறும். இப்போ பாருங்கள்,
இவங்களோட ஹைட் வந்து, அதாவது மெயின் டாட்டோட ஹைட் வந்து டோட்டலாக எவ்வளோ வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து 14 இன்ச் வைக்கணும் உங்களுக்கு. இவங்களோட உடல் அமைப்புக்காக நான் சொல்ல வரேன். இங்கே பாருங்கள் இதை வச்சு மார்க் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கேலை வந்து பாருங்கள் கரெக்டாக நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள் இந்த 1.5 இன்ச்சுன்னு போட்டிருக்கு, அதாவது பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா 1/2 இன்ச்சு, இந்த 1/2 இன்ச்சுக்கிட்ட கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பண்ணியிருக்கு, கரெக்டாக வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த 1/2 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச்சில் கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. வெரி சிம்பிள், முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த சென்டரை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்டர் வந்து பாருங்கள் இங்கே வந்து கரெக்டாக மேலேருந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு பிடிச்சோம்னா கரெக்டாக 9 இன்ச்சு வரும். அதாவது இங்கேருந்து 9 இன்ச்சு வரும். இதை கனெக்ட் பண்ணும்போது, இந்த டாட்டு கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 10 இன்ச்சு வரும். புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்படி தான் வந்து கனெக்ட் பண்ணணும். இவங்க சென்டர் ப்ராப்ளம் இப்படி தான் வரும். நீங்கள் ரொம்ப கீழே இருக்கட்டிங்கன்னா ரொம்ப கீழே லோவாக வந்துடும், செட் ஆகாமல் போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து 9 இன்ச்சுங்கிறது கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். சரிங்களா, அவங்க புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த ஸ்கேலை வச்சு நம்ம வந்து இங்கே வந்து ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் அறுக்காத்து மாதிரி ஒன்று போட்டிருக்கிறேன். மேலே வந்து கார்னர் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வச்சு வந்துருச்சுங்களா. அங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள் தான். இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டேப் எடுத்து வந்து பார்க்க தேவையில்ல, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இவங்களுக்கு வந்து ஹைட்டாக இருக்கிறாங்க, இது வந்து அவங்க செட் ஆகிடுச்சு, ஓகே. இப்போ இது வந்து ப்ளவுஸோட ஹைட் வந்து 12 இன்ச்சு தான் வருது, அதாவது டோட்டல் ப்ளவுஸ் வந்து ஹைட் வந்து 12 இன்ச்சு தான் வருது, அப்போ வந்து இது வந்து சின்னதாக வைக்கணும், அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது, இதே வந்து லென்த் வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுவும் ஒரு உண்மை தான். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பாருங்க, இந்த ஒயிட் கோடு மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல மார்க்கிங் எல்லாமே வந்துடும். ஆல்ரெடி ஸ்கேல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அது வந்து இந்த மார்க்கிங் எல்லாமே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் இப்போ 13 இன்ச்சு தான் வைக்கிறோம் அப்படின்னா சென்டரை விட்டு மேலே வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் இதை வந்து இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு மேலே வரும்போது நான் சொல்ல வரேன். இப்போ வந்து பாருங்கள் இந்த கோடு வந்து இங்கே வரும், புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்கள் இதோட ஹைட் வந்து பாருங்கள் 3.5 இன்ச்சு வருது. சரிங்களா, இப்போ இது வந்து இதோட ஹைட் வந்து நம்ம 3.5 தேவையில்லை, 2.5 தான் வேணும் அப்படின்னா அந்த 2.5 நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அழகாக இதோடைய கட் பண்ணிக்கலாம். சின்னதாக வந்து வந்துடும். அது ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்க இந்த ஹைட்டுக்கு மேக்ஸிமம் 3, 3.5, இந்த மாதிரி தான் வரும். அப்போ தான் வந்து இது வந்து கரெக்டாக இருக்குது. இது வந்து ஆவரேஜாக வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இல்லை சின்னதாக வரணும்னா நீங்கள் இந்த வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எல்லாமே கொடுத்துருவேன். அது வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ இது வந்து முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து யோக் பட்டி இந்த பாருங்கள் கரெக்டாக இவங்களுக்கு வந்து ஒரு 2.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணால் போதும். ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாங்க, அவங்க ஏற்கனவே தைச்சிருந்தாங்களாட்டு, சரியில்லைன்னு சொன்னாங்க. அதை நான் அளந்து பார்த்த பிரகாரம் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. நிறைய கரெக்ஷன் வந்து நீங்கள் நான் அளவு எடுத்து நான் தைக்கிறேன்னு சொல்லி அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். சரிங்களா, இங்கே பாருங்க இதை வந்து கரெக்டாக இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள், முடிஞ்சுங்களா. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு நம்ம கனெக்ட் பண்ணி அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் ஸ்கேல் எல்லாமே பாருங்கள் எல்லா சைஸுக்கும் ஆகிற மாதிரி இங்கே பாருங்கள். இந்த அகலம் வந்து இவங்களுக்கு இது ஓகே, இது 1.25 வேணும், 1.5 வேணும், 1.25 வேணும், அதுதான் எல்லா சைஸுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே வந்து வாங்கிக்கலாம், இதே ஒரு செட்டோட வாங்கிக்கலாம். சரிங்களா, எல்லாமே வந்து பக்காவாக செக் பண்ணியிருக்கிறேன், கரெக்டாக வரும். சரிங்களா, அந்த ஹைட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு கோட்டுக்குள்ளேயே வெட்டுங்க, கோட்டுக்கு வெளியில் அழகாக வெட்டிடுங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட் வரும்போது என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இப்படி வந்து வந்துட்டு இந்த இடத்துல நல்லா கோட்டுக்குள்ளே இப்படி வெட்டிடுங்க. ஒரு 1/4 இன்ச்சு அப்படி நல்லா குடஞ்சி வெட்டினீங்கன்னா இந்த இடத்துல துணிலாம் நிற்காது, அழகாக நிற்கும். துணி வந்து அழகாக ஃபிட்டிங்காக வரும். சரிங்களா, அப்புறம் இப்படி வெட்டிடுங்க. இங்கேயும் இருக்காது, போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பேக் வெட்டிடலாம். இது வருங்க, இது வந்து கரெக்டாக இந்த மார்க் பண்ணி வைக்கிறீங்களா, அதுலேயே உள்ளேயே வெட்டிங்க. அழகாக அப்படி அப்படி வெட்டிடுங்க.
இது பாருங்கள் நெக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்களா அழகாக ப்ராடாக அழகாக வந்து ரவுண்டு ஷேப் சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் நான் ஃப்ரண்ட் எப்படி வந்திருக்குங்க காட்டிடுறேன் பாருங்கள். இந்த வி மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த வி மாதிரிலாம் வராது. இங்கே பாருங்கள் இதுவும் அழகாக வந்து சூப்பராக வந்துடும் ஸ்கேலில் நம்ம வந்து மார்க் பண்ணோம்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கை வெட்டிடலாம். பாருங்க இப்படி மார்க் பண்ணிங்க கரெக்டாக ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கை நீளம் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் கேட்டிருக்கிறாங்க. அதாவது 6 இன்ச்சு இருந்தால் போதும்னு சொல்லிக்கிறாங்க. நான் 6 இன்ச்சு வச்சு அதாவது இங்கே 1/2 இன்ச்சு போயிடும் 6 வச்சு மார்க் பண்ணிங்க. அவங்க வந்து கேட்டது 6 சரிங்களா. இங்கே 1/2 இன்ச்சு போயிடும் தைக்கும் போது 6. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஆப்போசிட்டில் 6 வச்சுங்க. நீங்கள் 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இப்படி மார்க் பண்ணுவீங்க. இவங்களுக்கு வந்து பாருங்க இங்கே பாருங்க கரெக்டாக இப்படி வச்சிங்கன்னா இப்படி வச்சுங்க. நம்ம மார்க் பண்ணி தெரியுங்களா கரெக்டாக இப்படி வச்சுங்க. இப்போ ஆம்குள் வந்து இவங்களுக்கு வந்து இந்த 1 இன்ச்சுலாம் கனெக்ட் பண்ணோம்னா இங்கே 10 இன்ச்சு வரும் சரிங்களா. 10 இன்ச்சு 1 இன்ச்சு போயிடும். 1 இன்ச்சு போச்சுன்னா 8 8 16 17 இன்ச்சுங்கிறது கரெக்டாக சுற்றளவில் வந்துடும். நீங்கள் இப்படி தான் வந்து மார்க் பண்ணணும். அதாவது ஆம்குள் நம்ம எவ்வளோ வச்சுருக்கிறோமோ அது நமக்கு தெரிஞ்சிடும். எவ்வளோ வைக்கிறோமோ அதை வந்து கனெக்ட் பண்ணி இங்கே டேப் பிரகாரம் நான் வந்து கொடுத்துருக்கேன். 10னா 10 10னா 10 8 இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா டபுளாக கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த 1 இன்ச்சு கழிச்சிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்க அவ்வளோதான் இப்படி வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க. இப்போ அப்படியே லைட்டாக மேலே அப்படி ஏற்றுங்க. ஏற்றி இங்கே பாருங்க இப்படியே கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பாருங்கள் கை ஓப்பன் வந்து பாருங்கள் இவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து 7 இன்ச்சு கேட்டுருக்காங்க. இப்போ 1 இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டு வந்துடுறீங்களா அதை கனெக்ட் பண்ணால் 9 இன்ச்சு வரும் சரிங்களா. 9 இன்ச்சுங்கும்போது இங்கே வந்துருச்சு பாருங்க கரெக்டாக வந்து இங்கே வந்துருச்சு. அவ்வளோதான் வெரி சிம்பிள் தான். இப்போ இது அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து இங்கே ஒரு அர்க்காத் போட்டுங்க. இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒரு பிட்டு ஒன்று வந்து நம்ம வெட்டிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் கையோடு வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள் இது போட்டுக்குங்க. போட்டு இப்படி லைட்டாக அப்படி மேலே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து பாருங்கள் லைட்டாக அப்படி வெட்டிட்டு கவர் தட்டு இப்படியே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இவங்களுக்கு வந்து இடுப்போட அளவு என்னன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களோட இடுப்பு அளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 35 வந்தது. இப்போ நீங்கள் இதெல்லாம் தைச்சிட்டு இது வந்து கரெக்டாக வந்துடும். இந்த இடம் வந்து கொஞ்சம் முன்ன அதிகமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் தைக்கும் போது 35 உங்களுக்கு வேணும். உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை பார்த்து கனெக்ட் பண்ணி நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் சரிங்களா. இந்த இடம் வந்து ஒரு சில சின்னதாக விட்டுறீங்க துணி 10 போதும். அதனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க கரெக்டாக வந்துடும். சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் யோக் பட்டி எவ்வளோ வேணும் பாருங்கள். கரெக்டாக அப்படி வந்தீங்கன்னா 6 பாருங்கள் 9 இன்ச்சு வருது. இந்த 9 இன்ச்சுங்கிறது கரெக்டாக வந்து வச்சு வெட்டிக்குங்க. இப்படி பாருங்கள் கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. ஒரு இன்ச்சு இங்கே வருது. இப்போ இவங்களுக்கு ஹைட் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு 5 வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. கரெக்டாக நீங்கள் அக்யூரேட்டாக வைக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா இருந்தால் உள்ளே மடித்து தைச்சிக்கலாம். நீங்கள் கம்மியாக வெட்டிட்டீங்கன்னா 10 போயிடும். முடிஞ்சதுங்களா. இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். இது வந்து இப்படி போட்டுக்குங்க. போட்டு கரெக்டாக 3/4 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணி இப்படியே கொண்டு போயிடுங்க.
அவ்வளோதான், இப்படியே வெட்டிக்கிங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அப்படியே லைட்டாக கிராஸாக அப்படி வெட்டிடுங்க. இது வந்து சைடில் போயிடும், அதுக்காக சொல்ல வரேன். இது வந்து பாருங்கள் இப்படி அர்க்காத் போட்டுங்க. இது வந்து பட்டி பக்கம், சரிங்களா? அவ்வளோதான். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஸ்கேலில் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம். ப்ளவுஸை சீக்கிரமாக கட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இப்போ வந்து சொல்லணுங்கிறதுக்காக ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்தேன். டக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எந்த மாதிரி டவுட்டாக இருந்தாலும் சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு நிறைய வீடியோக்கு நிறைய பேர் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வீடியோவாக வந்து உங்களுக்கு வந்து மேக் பண்ணி போட்டுறேன். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். இது எல்லாமே வந்து நான் செக் பண்ணி தான் வந்து இந்த ஸ்கேலை வந்து எல்லாமே ரெடி பண்ணேன். எல்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் செக் பண்ணி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வாங்கிக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தமாக வேணாலும் வந்து வாங்கிக்கிங்க, இல்லை எனக்கு இந்த சைஸ் தான் அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்க. நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். என்ன ஏது உங்களுக்கு எப்படி வேணுங்கிறது நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். இல்லை மொத்தமாக எனக்கு வேணாலும் வாங்கிக்கங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ப்ளவுஸ் கட்டிங்கை வந்து ரொம்ப ஸ்பீடாக வெட்ட முடியும், ஸ்பீடாக வெட்ட முடியும். ரெண்டாவது வந்து சீக்கிரமாக டக்குன்னு நீங்கள் வந்து வேலையை முடிச்சிடலாம். பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக கரெக்டாக வரும். ஓகே.